தமிழ்நாட்டில் படம் எடுப்பதும் அதை வெளியிடுவதும் மிகப்பெரிய சிரமத்திற்கு உள்ளாகி வருகிறார்கள் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள். குறிப்பாக குறைந்த பொருட்செலவில் தரமான மக்களுக்கான படங்களை எடுத்து வெளியிடுவது என்பது தமிழ்நாட்டில் சமீப காலமாக மிகப்பெரிய நெருக்கடியை அவர்கள் சந்தித்து வருகிறார்கள். அந்த வகையில் திரு கருணாஸ் அவர்கள் தயாரிப்பில் நம்முடைய சுரேஷ் காமாட்சி அவர்களுடைய விநியோகத்தில் நம்முடைய திரு கிட்டு அவர்களுடைய இயக்கத்தில் சல்லீர்கள் என்கிற ஒரு அற்புதமான திரைப்படம் வெளியிடுவதற்கான 2-3 முறை திரையரங்கு உரிமையாளர்களோடு PVR குழுமத்தோடு பேச்சுவார்த்தை நடத்தி அது தள்ளி சென்று அதற்கும்பிறகு இறுதியாக தேதி குறிக்கப்பட்டோம். தமிழ்நாட்டில் இருக்கிற கார்ப்பரேட் பெரு நிறுவனங்களின் திரையரங்கு உரிமையாளர்களும் PVR திரையரங்கு உரிமையாளர்களும் விடுதலை புலிகளை சார்ந்த படம் என்றாலோ தமிழர்தம் வாழ்வுரிமை தமிழ்நாட்டின் வாழ்வுரிமை குறித்தான படம் என்பதாலோ தொடர்ந்து அவர்கள் வெளியிட மறுப்பதும் திரையரங்குகள் தர மறுப்பதும் தொடர்ந்து சிறு தயாரிப்பாளர்களை பெரும் நட்டத்திற்கு உள்ளாக்கி அவர்கள் இனிவரும் காலங்களில் தமிழ்நாட்டின் வாழ்வுரிமை தமிழ் சமூகத்தின் மிக முக்கியமான பிரச்சனைகள் தமிழ் சமூகம் சந்தித்த பேர் அவலங்களை குறித்து இளைய தலைமுறை திரு கிட்டு போன்ற இயக்குநர்கள் இன்னும் பல்வேறு புதிய இயக்குநர்கள் எடுக்கின்ற படங்களை தொடர்ந்து புறக்கணிப்பதும் திரையரங்கு தராமல் அவர்களை அலகழித்து இழுக்கடித்து அவர்களை பெரும் பொருளாதார நட்டத்திற்கு உள்ளாக்கி மனச்சிதைவுக்கு உள்ளாக்கின்ற ஒரு போக்கு தொடர்ந்து தமிழ்நாட்டில் நடந்தேறி வருகிறது. இந்த போக்கை தமிழர் வாழ்வுரிமை கூட்டமைப்பு முதலில் மிக வன்மையாக கண்டிக்கிறது. அந்த வகையில் இன்றைய பத்திரிகையாளர் சந்திப்பினூடாக தமிழர் வாழ்வுரிமை கூட்டமைப்பின் சார்பாக ஒரு அறிக்கையை இங்கு வாசிக்க விரும்புகிறேன். முன்னதாக வருகிற தலைவரிடம் அதற்கான ஒப்புதல் பெறப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் சல்லீர்கள் திரைப்படத்திற்கு திரையரங்குகள் மறுப்பு கார்ப்பரேட் அடக்குமுறைக்கு எதிராக தமிழர் வாழ்வுரிமை கூட்டமைப்பு எச்சரிக்கை செய்கிறது. திரையிட மறுக்கும் திரையரங்குகள் இழுத்து பூட்டப்படும் என்றும் எச்சரிக்கையோடு மனிதநேயத்தையும் வெளிப்படுத்தும் திரு சேது கருணாஸ் அவர்களின் தயாரிப்பில் இளம் இயக்குனர் திரு கிட்டு அவர்கள் இயக்கிய சல்லியர்கள் திரைப்படத்திற்கு திட்டமிட்டு திரையரங்குகள் மறுக்கப்பட்டு வருவது ஒரு சாதாரண வணிக பிரச்சனை அல்ல, கார்ப்பரேட் நிறுவனங்களின் நேரடியான அரசியல் பண்பாட்டு அடக்குமுறை ஆகும். இதை தமிழர் வாழ்வுரிமை கூட்டமைப்பு வன்மையாக கண்டிக்கிறது. தமிழ்நாட்டின் முக்கிய நகரங்களில் குறிப்பாக கார்ப்பரேட் ஆதிக்கத்தில் செயல்படும் PVR போன்ற மல்டிப்ளெக்ஸ் திரையரங்குகள் கருத்து செறிவு கொண்ட சிறிய தயாரிப்பு நிறுவனங்களின் தொடர்ச்சியாக புறக்கணித்து வருவது அதிர்ச்சியும் ஆபத்து நிறைந்த போக்காக இக்கூட்டமைப்பு கருதுகிறது. சல்லீர்கள் திரைப்படத்தை மக்களிடமிருந்து மறைக்க முயலும் இந்த செயல் தமிழ் சினிமாவின் கழுத்தை நெரிக்கும் கார்ப்பரேட் ஆதிக்கத்தின் வெளிப்படையான கோர முகமாக இக்கூட்டமைப்பு பார்க்கிறது. இந்த சூழலில் சல்லீர்கள் திரைப்படத்தை வெளியிட முன்வந்த தயாரிப்பாளர் திரு சுரேஷ் காமாட்சி அவர்களின் பெரும் பொருளாதார நெருக்கடிகள் அழுத்தங்கள் இவற்றுக்கிடையில் திரையரங்கு மறுப்புகள் கார்ப்பரேட் அச்சுறுத்தல்கள் ஆகியவற்றுக்கிடையே இந்த படத்தை மக்களிடம் கொண்டு சேர்க்க உறுதியுடன் போராடி வருவது மிகுந்த பாராட்டுக்குரியது. அவரையும் தயாரிப்பாளரையும் இயக்குனரையும் அதில் திறம்பட நடித்த அனைத்து திரைப்பட குழுவையும் இந்த கூட்டமைப்பு மனதார பாராட்டுகிறது. இவர் நடத்தி வரும் இந்த போராட்டம் ஒரு தனிப்பட்ட தயாரிப்பாளரின் போராட்டம் அல்ல, தமிழின நினைவுகளையும் வரலாற்றையும் பாதுகாக்கும் போராட்டமாகவே தமிழர் வாழ்வுரிமை கூட்டமைப்பு கருதுகிறது. இந்த கார்ப்பரேட் அடக்குமுறை தொடருமானால் இளம் படைப்பாளிகளின் கனவுகள் முளையிலேயே நசுங்கிவிடும், தமிழ் திரையுலகம் அந்நிய நிறுவனங்களின் கைப்பையாக மாறும் பேர் அபாயம் உருவாகி வருகிறது என்பதை இக்கூட்டமைப்பு உணர்ந்து கொள்கிறது. எனவே தமிழ் திரைப்படங்களுக்கு நியாயமான திரையிடலை உறுதி செய்ய தமிழ்நாடு அரசும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சரும் செய்தி மற்றும் விளம்பரத்துறை அமைச்சகமும் உடனடியாக நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று இக்கூட்டமைப்பு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை வேண்டி கேட்டுக்கொள்கிறது. கார்ப்பரேட் திரையரங்கு ஆதிக்கத்திற்கு கடிவாளம் போடும் உறுதியான சட்ட வழிமுறைகளையும் நடைபெறுகின்ற சட்டமன்ற கூட்டத்தொடரில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் கொண்டு வர வேண்டும் என்றும் இக்கூட்டமைப்பு கேட்டுக்கொள்கிறது.
தமிழ் திரையுலகத்தைச் சேர்ந்த தமிழ் இன உணர்வாளர்கள், இளம் படைப்பாளர்கள், மக்கள் அனைவரும் இந்த அநீதிக்கு எதிராக ஒருமித்த குரலாக எழ வேண்டும் என்று இக்கூட்டமைப்பு கேட்டுக்கொள்கிறது. சல்லீர்கள் திரைப்படத்தை திட்டமிட்டு திரையிட மறுக்கும் கார்ப்பரேட் திரையரங்குகள் மற்றும் நிறுவனங்களை எதிர்த்து திரையரங்குகளை எதிர்வரும் காலத்தில் தொடர்ந்து இந்த போக்கு நீடிக்குமாண்டால் அதை இழுத்து மூடும் போராட்டங்களை இக்கூட்டமைப்பில் இடம்பெற்றிருக்கிற அரசியல் கட்சிகளும் அமைப்புகளும் இயக்கங்களும் முன்னெடுக்க தயங்க மாட்டோம் என தமிழர் வாழ்வுரிமை கூட்டமைப்பின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். குறிப்பாக இந்த PVR திரையரங்கம் கர்நாடகத்தில் ஒரு படத்தை வெளியிட வேண்டும் என்றால் கன்னட மொழி திரைப்படத்திற்குத்தான் முன்னுரிமை. ஆந்திராவில் ஒரு படத்தை வெளியிட வேண்டும் என்றால் ஆந்திர தெலுங்கு மொழிக்குத்தான் முன்னுரிமை. கேரளாவில் இந்த திரையரங்குகள் படம் வெளியிடுகின்ற போது கேரளா மொழிக்கு, மலையாளி படங்களுக்கு தான் முன்னுரிமை. வட இந்திய முழுவதும் இந்திக்கு முதல் மரியாதை, முதல் இடம். ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும்தான் இங்கு தமிழில் படம் எடுத்தால், அதுவும் தமிழ்நாடு தமிழர் உரிமை, இங்கு இருக்கக்கூடிய தமிழ் சமூகத்தின் வாழ்வாதார பிரச்சனைகள் குறித்து படம் எடுத்தால் அதை இங்கு இருக்கிற கார்ப்பரேட் பெரும் முதலாளிகள் PVR போன்ற திரையரங்குகளும், இங்கு இருக்கிற நம்முடைய தமிழ்நாட்டில் இருக்கிற பெரும் முதலாளிகளும் கூட அவர்களுக்கு இசைவு தந்து இது போன்ற படங்களை மக்களிடம் கொண்டு சேர்க்காமல் படைப்பாளிகளை நோகடிப்பது என்பதும் படைப்பாளிகளை வஞ்சிப்பது என்பதும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. பிரிதொரு மாநிலத்தில் இருக்கிற தத்தம் அந்தந்த மொழிவழி தேசிய இனங்களுடைய பிரச்சனைகளை பேசுகின்ற படங்களை அந்தந்த மாநிலங்கள் அதை வெளியிட்டு அவர்களுக்கு திரையரங்குகளை தந்து அரசும் உதவி செய்கிறது. ஆனால் இங்கு நம்முடைய சுரேஷ் காமாட்சி அவர்களும் நம்முடைய இயக்குனர் கிட்டு அவர்களும் இன்று தனித்து போராடி வருகிறார்கள். ஆனால் அரசிடமிருந்து இதுவரையில் எந்த ஆதரவும் வரவில்லை என்பது எங்களுக்கு வருத்தம் அளிக்கிறது. இங்கே தமிழ்நாட்டினுடைய திரையரங்கம் 1200க்கும் மேற்பட்ட நம்முடைய தமிழர் கைகளிலே இருக்கிற திரையரங்கு கூட இந்த கார்ப்பரேட் அரசியலுக்கு அடிமையாகி இது போன்ற மிகச்சிறந்த படைப்புகளை படைக்கின்ற படைப்பாளிகளுக்கு வாய்ப்பு வழங்க மறுப்பது ஏற்புடையதல்ல. உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், பல இயக்குனர்கள் குமுறி இருக்கிறார்கள். பல தயாரிப்பாளர்கள், இது போன்ற சிறு தயாரிப்பாளர்கள் மிகப்பெரிய பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கிறார்கள். ஆதலால் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டில் தமிழ் மொழியில் எடுக்கின்ற படங்களுக்கு கண்டிப்பாக தமிழ்நாட்டில் இருக்கிற எந்த கார்ப்பரேட் PVR-ஆக இருக்கலாம் அல்லது ஐனக்ஸ் போன்ற பல்வேறு திரையரங்குகளாக இருக்கலாம், தமிழ்நாட்டில் இருக்கிற திரையரங்குகளாக இருக்கலாம், முன்னுரிமை அடிப்படையில் இந்த தமிழ் மொழியில் வருகின்ற இது போன்ற சிறந்த படைப்புகளுக்கு அவர்கள் முன்னுரிமை அடிப்படையில் அதற்கான தேதிகளை ஒதுக்கி திரையரங்குகளில் பாரபட்சம் இல்லாமல், இப்போ பெரிய கார்ப்பரேட் நிறுவனம், வெளிநாட்டு நிறுவனம் லைக்கா, அது போன்று பல நிறுவனங்கள் இங்கு 100 கோடி 200 கோடி மிகப்பெரிய கதாநாயகனை வைத்து 300 கோடி 200 கோடி 400 கோடியில் தயாரிக்கிற படங்களுக்கு மட்டுமே இங்கு திரையரங்கு என்று சொன்னால், இந்த மண்ணின் வலிகளை, இந்த மக்களின் வேதனைகளை, விவசாயிகளின் பிரச்சனை, தொழிலாளர்களின் பிரச்சனை, மாணவர்களின் பிரச்சனை, இங்க இருக்கிற சாதிய முரண்பாடுகள், மதத்தின் பெயரால் மக்களை பிளவுபடுத்துகிற அரசியல், இதையெல்லாம் திரைத்துறையின் ஊடாக மக்கள் மனங்களில் கொண்டு போய் சேர்ப்பதற்கு முயற்சிக்கிற இளம் இயக்கருடைய கனவுகளை நாசமாக்குற இந்த முறையை நாம் அனுமதிக்க முடியாது. ஆதலால் ஒரு ஜனநாயக ரீதியாக பத்திரிகையாளர் மன்றத்திலிருந்து நாங்கள் வாசித்தளித்த இத்தனை கட்சியினுடைய தலைவர்களின் சார்பாக தமிழ்நாடு முதலமைச்சருக்கும் தமிழ்நாடு திரையரங்கு உரிமையாளர் சம்மேளனத்திற்கும் வேண்டுகோள் வைக்கிறோம். அதுபோன்று தமிழ்நாட்டில் இருக்கிற இயக்குனர் சங்கம், தமிழ்நாட்டுடைய தயாரிப்பாளர் சங்கம் இதில் உடனடியாக தலையிட்டு இந்த பிரச்சனைக்கு ஒரு சுமூக தீர்வு எட்டுவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். இன்றைக்கு நம்முடைய சுரேஷ் காமாட்சி அவர்கள் துணிந்து OTT-யில் வெளியிடுகிறேன், எனக்கு பணம் முக்கியம் இல்லை, இனம் முக்கியம் என்று ஒரு முடிவெடுத்து இந்த OTT-யில் இந்த திரைப்படத்தை வெளியிட்டு இருக்கிறார். இன்னைக்கு உலகம் முழுவதும் லட்சோப லட்ச தமிழர்கள் அதை பார்த்தவருக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் சுரேஷ் காமாட்சி போல் அல்லாமல் வேறொரு எளிய குடும்பத்தில் பிறந்து, ஒரு விவசாய குடியில் பிறந்து, சமூகத்தில் ஒதுக்கப்பட்ட வஞ்சிக்கப்பட்ட ஒரு சமூகத்தில் பிறந்து ஒரு இயக்குனர் ஒரு அற்புதமான ஒரு கலைப்படைப்பை படைத்தார் என்று சொன்னால் அதை வெளியிட முடியாமல் கடைசி நேரத்தில் இது போன்ற PVR போன்ற திரையரங்கு உரிமையாளர்களும் தமிழ்நாட்டு திரையரங்கு உரிமையாளர்கள் தடுத்து நிறுத்தினால் அவர் எங்கே செல்வார்? யாரிடத்தில் செல்வார்? ஆக இதற்கெல்லாம் தமிழ்நாடு அரசு ஒரு முறைமையை, ஒரு சிஸ்டத்தை அவர் ஏற்படுத்த வேண்டும் என்பதுதான் இந்த வேண்டுகோள். அதுபோன்று திரையரங்கு உரிமையாளர்களுக்கும் நாங்கள் சொல்லுகிறோம். கடந்த காலங்களில் தமிழ்நாட்டில்
இந்த கூட்டமைப்பின் சார்பாக பல பிரச்சனைகளை நாங்கள் முன்வைத்த போது, அதை மறுத்து அந்த படங்களை வெளியிட முற்பட்ட போது அது எப்படி வன்முறை போராட்டமாக மாறியது என்பதெல்லாம் இங்கு இருக்கக்கூடிய பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கு தெரியும். அதனால் இது தமிழ்நாட்டினுடைய தமிழர்களுடைய இது ஒரு வாழ்வுரிமை பிரச்சனை. இது திரைப்படம் என்பது ஒரு மிகப்பெரிய அற்புதமான ஒரு கலை. அது எங்களுடைய தமிழர் வாழ்வியலோடு ஒன்றிருந்த ஒரு கலையை தமிழ்நாட்டில் நாங்கள் வெளியிட முடியவில்லை. எங்கள் ஈழ மண்ணில் 10 மைல் தூரத்தில் எங்கள் தொப்புள்குடி உறவுகள் உலகமே வியக்கின்ற வகையில் ஒரு மாபெரும் விடுதலை போராட்டத்தை நடத்தியிருக்கிறார்கள். அந்த விடுதலை போராட்டத்தில் கூட அந்த மருத்துவ பிரிவு பங்கரில் இருந்து கொண்டு எதிரி நம்மிடம் பிடிபட்டாலோ காயம்பட்டாலோ அவருக்கு கூட சிகிச்சை அளித்து உயிர்மை நேயத்தோடு அதை அந்த இராணுவத்திடம் ஒப்படைக்கப்படுகின்ற அந்த காட்சிகளை கொண்டு வெளியிட்டு வந்திருக்கிற படம் தான் சல்லியர்கள். ஒரு அற்புதமான படைப்பு. உலகம் முழுவதும் இன்றைக்கு சமூக ஆர்வலர்களால், மனித உரிமை செயல்பாட்டாளர்களால், ஈழத் தமிழர்களால், உலக தமிழ் அமைப்புகளால் கொண்டாடப்படுகிற ஒரு படைப்பை நாங்கள் 7 கோடி மக்கள் வாழ்கின்ற எங்கள் தமிழர் நிலத்தில் அந்த படம் ஒரு திரையரங்கில் கூட வெளியிடப்படவில்லை என்று சொன்னால் இது ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்திற்கு பெரும் அவமானமாக நாங்கள் கருதுகிறோம். அதனால் தான் நாங்கள் தேர்தல் கூட்டணிகளிலே மாச்சரியங்கள் இருந்தாலும், திராவிடம் தமிழ் தேசியம் என்கிற கருத்து மோதல்கள் இருந்தாலும் கூட இதில் தமிழ் தேசிய பேரியக்கமும் இடம்பெற்றிருக்கிறது. தமிழ் தேசிய அமைப்புகளும், தமிழர் முன்னணி போன்ற அமைப்புகளும் இடம்பெற்றிருக்கிறது. நம்முடைய திராவிடர் விடுதலை கழகத்தின் சார்பாக அண்ணன் கொளத்தூர் மணி போன்றவர்களும், இங்கே பல்வேறு அரசியல் கட்சியினுடைய தலைவர்களும், முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர்களும், நாங்களும் பல்வேறு தமிழ் தேசிய அமைப்புகளும் இங்கே நாங்கள் கலந்து கொண்டு எங்களுடைய கண்டனத்தை பதிவு செய்து அரசுக்கு இந்த கோரிக்கையாக முன்வைக்கிறோம். இனியாவது திரையரங்கு உரிமையாளர்கள் திருந்துங்கள். அப்படி இல்லை என்று சொன்னால் நாங்கள் மட்டும் தமிழர்கள் இழிச்ச வாயினமா இருப்போனா? கேரளாவில் வாயை பொத்திக்கிட்டு அங்கே மலையாள படத்துக்கு முதல் மரியாதை கொடுக்குறீங்க, கர்நாடகத்தில் முதல் மரியாதை கொடுக்குறீங்க, ஆந்திராவில் கொடுக்குறீங்க. தமிழர்கள் என்றால் நாங்கள் இழிச்ச வாயா? நாங்கள் எங்கள் தமிழ் தேசியம் பெரியார்னு சண்டை போட்டு கிடப்போம், இல்லை சாதியா சண்டை போட்டு கிடப்போம், அல்ல மதமா நாங்கள் பிரிஞ்சு கிடப்போம். நீங்கள் எங்கள் தலையில முழக்க அரைக்கலாம் என்று வந்து பன்னாட்டு பணக்கார நிறுவனங்களும் பெரும் முதலாளிகளும் அரைப்பது என்பது இனியும் பொறுத்து கொள்ள முடியாது. கண்டிப்பாக இதற்கு ஒரு தீர்வு எட்டப்பட வேண்டும். இல்லை என்று சொன்னால் இனி இது போன்ற சிறிய தயாரிப்பாளர்கள், வளர்ந்து வருகின்ற இயக்குநர்களுடைய படங்களை இங்கு தமிழ்நாட்டில் அமர்ந்து கொண்டு வடநாட்டு கும்பல்களும் வடநாட்டு கார்ப்பரேட் நிறுவனங்களும் தமிழர்களை நீங்கள் இன்று கிழிச்சவர்களாக நினைப்பீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக இதற்கான எதிர்வினை மிக கடுமையாக இருக்கும் என்று இந்த நேரத்தில் எச்சரிக்கையாக நாங்கள் பதிவு செய்து, எம் உலக தமிழினம் இவர் அற்புதமான ஒரு படைப்பை இந்த ஒவ்வொருவரும் பார்த்து ஓடிடியில் பார்த்து நாளை திரையரங்குகளில் வெளியாகின்ற போது பார்த்து உங்கள் பேராதரவை தர வேண்டும். இது ஒட்டுமொத்த சுரேஷ் காமாட்சியினுடைய வேண்டுகோள் அல்ல, இது கிட்டு அவருடைய வேண்டுகோள் அல்ல. தமிழ்நாட்டில் வளர்ந்து வருகிற எண்ணற்ற திரைப்பட இயக்குநர்கள், தயாரிப்பாளர்களுடைய உள்ள குமுறல்களைத்தான் இன்றைக்கு நாங்கள் இங்கு கொட்டி தீர்க்கிறோம். உதாரணத்துக்கு சென்சார் போர்டு ஒன்றிய அரசு கட்டுப்பாட்டில் இருக்கு. அவர்களே இந்த படத்திற்கு அனுமதி அளித்து விட்டார்கள். ஆக சென்சார் போர்டு அனுமதி அளித்த ஒரு படத்தை தமிழ்நாட்டில் நாங்கள் திரையிட அனுமதிக்க மாட்டோம், வடநாட்டு பெரும் முதலாளிகள் மறுப்பார்கள் என்று சொன்னால், அதற்கு தமிழ்நாட்டு திரையரங்கு உரிமையாளர்களும் துணை போவார்கள் என்று சொன்னால், இதையும் தமிழ் சமூகம் இனி அனுமதிக்காது என்பதை மட்டும் இந்த நேரத்தில் தெரிவித்து, இந்த செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்துவதற்கான தமிழர் வாழ்வுரிமை கூட்டமைப்பின் வேண்டுகோளை நேற்று இரவுதான் முடிவு செய்தோம். தமிழ்நாட்டின் பல முனைகளில் இருந்து இங்கு தமிழ்நாட்டின் தமிழர், தமிழ்நாட்டின் உரிமைகளுக்காக களத்தில் நிற்கிற எண்ணற்ற போராளி தலைமைகள் மேடைக்கு வந்திருக்கிறார்கள். பல்வேறு போராளி தலைமைகள் ஆதரவளித்திருக்கிறார்கள் தொலைபேசியின் ஊடாக என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவித்து, இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு எங்களுடைய அழைப்பை ஏற்று வருகை தந்த அனைத்து பத்திரிகை ஊடகங்களுக்கும் எங்கள் நெஞ்சார்ந்த நன்றி